ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஒரு அரை பைசா இன்ட்ரெஸ்ட்ல நாங்கள் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறோம். உங்களுடைய வீட்டோட டாக்குமெண்டோ அல்லது இடத்தோடைய டாக்குமெண்டோ இருந்தால் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 1 கோடி முதல் 100 கோடி வரை 2 நாள்ல சும்மா டக்குன்னு முடிச்சு கையில் பணத்தை கொடுத்துருவோம். இதுக்கு தேவையான ஆவணங்கள், இடத்தோடைய ஓனர் கூட வரணும், அவருடைய ஆதார் கார்டு, அவருடைய போட்டோ, அவர் பேங்க் அக்கௌண்ட்ல 2 செக்லிப், இதை கொண்டு வந்து கொடுத்து ஆஃபீஸில் அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு ப்ராசஸிங் முடிச்சு கையில் சொலையா பணத்தை கொடுத்துருவோம். நீங்கள் விருப்பப்பட்ட வீடையோ இடத்தையோ இல்லை காரையோ பைக்கையோ டக்குன்னு போய் வாங்கிக்கலாம். 1 கோடி முதல் 100 கோடி வரை இன்ட்ரெஸ்ட் வெறும் அரை பைசா. 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு பேங்க்ல போனால் கூட 1 பைசா இன்ட்ரெஸ்ட், ஆனால் நாங்கள் வெறும் அரை பைசா இன்ட்ரெஸ்ட் தரோம். இதற்காக நீங்கள் எங்கள் அலுவலக உதவியாளரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு விளாவரியா உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க. 2 நாளில் ப்ராசஸிங் முடிச்சுட்டு டக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இடத்தோட டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு அரை பைசா இன்ட்ரெஸ்ட், 1/4 பைசா இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு ஏமாற்றி ஆட்டை போடக்கூடிய பல பேர் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு அவசரமாக ஒரு 1.5 கோடி ரூபா தேவைப்பட்டுச்சு. 4.5 கோடி ரூபா ஒருத்தர் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு மாதவரத்தில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அப்படின்ற ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போகிறோம். இவர் வந்து எங்களுக்கு வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். நாங்கள் போய் டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம். டாக்குமெண்ட்டை புரட்டி பார்க்குறாரு. அடுத்த வாரம் வாங்க உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. வந்து ஒரு 7 பேர் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு போகிறோம். அங்கே ஒருத்தர் நல்லா வாட்டர் சாட்டமாக கோட் ஷர்ட்லாம் போட்டுட்டு எங்களை பார்த்தோன்னே தெரிஞ்ச ஆள் மாதிரியே பேசினார். ஹாய், நல்லா இருக்கீங்களா சார், ஃபைனான்ஸ் வாங்க வந்தீங்களா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. நானும் போனவன் தான் சார் வந்தேன், இந்த வாரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. எங்களுக்கு சந்தோஷமா போயிடுச்சு. 1 வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டானா? எப்படி சார் 1 வாரத்தில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் சார், அதுக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷல் திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. நீங்கள் 2 மாதம் வட்டி காசை முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து பணம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே பரவாயில்லையே, 2 மாதம் வட்டி காசு தானே, நம்ம கெட்ட போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோம். இந்த ஸ்பெஷல் கேமில் எடுத்துக்கிறோம் சார், இப்போ எங்களுக்கு 1.5 கோடி ரூபா தேவை, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து நான் முன்னாடியே கொடுத்துறோம் சார் அப்படின்னு. அவர் ஓகே சார், நாளைக்கு வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு பணம் ரெடி ஆயிரும். நாங்கள் வந்து கடனை உடனே வாங்கி வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரம் நாயா பேயா அலையிறோம். பணம் வந்த பாடு இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு அதே டீ கடையில் போய் நிற்கிறோம். அதே ஆள் வேற ஒருத்தனை பேசிட்டு இருக்கான். ஹாய், வணக்கம் சார், பணத்துக்கு வந்தீங்களா? இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று இருக்குது சார், நீங்கள் ஒரு 2 மாதம் வட்டி காசு முன்னாடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த டீ கடையில் நின்று நம்மகிட்ட பேசின ஆள் அவங்க செட் பண்ண புரோக்கர் அப்படின்னு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. 1.5 கோடி 2 கோடி தேவைன்னா வட்டி காசை முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது 2 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் முன்னாடியே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீமில் பணம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி ஒரு 2-3 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு உங்கள் டாக்குமெண்ட்டும் உங்கள் கைக்கு வராது, உங்களுக்கு வட்டிக்கு பணமும் வராது. ஆனால் இந்த மாதிரி சொல்றவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. இதுக்காக நிறைய புரோக்கர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 20,000 25,000 சம்பளம் கொடுத்து நிறைய புரோக்கர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வாய்க்கு வந்த புயலா சொல்றதா அவங்க வேலை, நம்மள மூல செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்றவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. யாரும் வெளி பைனான்சியர்கிட்ட போய் கம்மி வட்டிக்கு பணம் கிடைக்குன்னு வாங்காதீங்க.